நீங்க ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. புதுசா ஜாப் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. புது ஸ்கில் கத்துக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனா யாருமே நோட்டீஸ் பண்ணல. யாருமே அப்ரிஷியேட் பண்ணல. இல்ல அதுலருந்து ரிசல்ட் எதுவுமே கிடைக்கல. அப்படிங்கும்போது நம்ம மனசு கேட்கும். நம்ம பண்றதெல்லாம் கரெக்ட்டா? இல்ல எல்லாமே வேஸ்ட்டா? யாரும் பார்க்கல, இல்ல ரிசல்ட் வரலங்கிறதுக்காக நம்ம இத கன்டின்யூ பண்ணலாமா? வேணாமா? அப்படின்னு நெறைய கேள்விகள் நம்மளுக்குள்ள எழும். இதனால தான் நெறைய பேர் நம்ம எடுக்கிற ஒரு டாஸ்க்க சீக்கிரமாவே குவிட் பண்ணிட்டு வெளிய வந்துர்றோம். ப்ராப்ளம் உங்க எஃபோர்ட்ல இல்ல. ப்ராப்ளம் நீங்க ரிசல்ட்ட சீக்கிரமா எக்ஸ்பெக்ட் பண்றது தான். ரியல் குரோத்ங்கிறது எப்படி இருக்கும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் நோ கிளாப்ஸ், நோ சப்போர்ட், நோ விசிபிள் சேஞ்ச். ஜஸ்ட் போரிங் கன்சிஸ்டன்சி. அதுக்கப்புறம் தான் நம்ம ரிசல்ட்ங்கிறத பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம் ஸ்டாப் வெயிட்டிங் ஃபார் பீப்பிள் டூ கிளாப். நெறைய பேரு குரோ ஆகாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, யாருமே நம்மள பாராட்ட இல்லையே அப்படின்னு ஒரு எண்ணம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஜிம்மு போறீங்க. 10 நாள் ஆச்சு. ஆனாலுமே வெயிட் அதே தான் இருக்கு. இல்ல இதுலருந்து எந்த ரிசல்ட்டுமே இல்ல. யூஸ் இல்லங்கும்போது, உங்களுக்கு வந்து ஒரு மனத்தளர்ச்சி ஏற்பட ஆரம்பிச்சுரும். ஆனா பாடி ஃபர்ஸ்ட் வீக்ல சேஞ்சே ஆகாது. அதே மாரி தான் நீங்க ஏதோ ஒரு ஸ்கில் கத்துக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸெல் 3 நாள்ல நீங்க எக்ஸ்பெர்ட் ஆக முடியாது. அத கத்துக்கிறதுக்கு ஒரு சர்டைன் பீரியட் ஆஃப் டைம் தேவைப்படும். அந்த டைம்ல யாருமே நமக்காக கிளாப் பண்ணவோ, அத அப்ரிஷியேட் பண்ணவோ இருக்க மாட்டாங்க. ஸோ ஸ்லோ ப்ராக்ரஸ் லீட்ஸ் டூ சக்சஸ். செகண்ட் விஷயம், ஃபிக்ஸ் ஒன் ஸ்மால் ப்ராப்ளம் இன் யுவர் லைஃப். நம்ம எல்லாருமே நம்ம லைஃப மாத்துறதுக்கு பெரிய விஷயம்லாம் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம். ஆனா, இதுல எதுவுமே நடக்காது. சின்ன சின்ன ப்ராப்ளம ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. நீங்க வந்து லேட்டா எந்திரிக்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அலாரம் வச்சு சீக்கிரமா எந்திரிக்க பாருங்க. இல்ல, நீங்க ரொம்ப அதிகமா ஸ்க்ரோல் பண்றீங்க, Instagram அதிகமா யூஸ் பண்றீங்க அப்படின்னா, Instagramம அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. இல்லன்னா வீக் டேஸ்ல யூஸ் பண்றத அவாய்ட் பண்ணுங்க. நெறைய சேவிங்ஸ் வேணும், நெறைய சேவ் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறோம். ஆனா எதுவுமே பண்ணலன்னா, ஃபர்ஸ்ட் சேலரி வந்தோனே விஷயமா ஒரு ரூ. 100 ஒரு ரூ. 500 முதல்ல சேவிங்ஸ்ல போட ஆரம்பிங்க. சின்ன சின்ன ப்ராப்ளம ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவல் பில்ட் ஆகும். இப்போ ஒரு எக்ஸாம் பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, எடுத்த உடனே பெரிய மாக் டெஸ்ட் எல்லாத்தையும் அட்டெண்ட் பண்ணாதீங்க. ஒரு சின்ன யூனிட் முடிச்சீங்கன்னா, அந்த சின்ன யூனிட்க்கான மாக் டெஸ்ட்ட ஃபர்ஸ்ட் எடுங்க. ஸோ உங்களோட மார்க் லெவலும் அதிகமா இருக்கும். உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலும் அதிகமாகும். எடுத்த உடனே பெருசா பண்ணோம்னா, நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவல்ங்கிறது ரொம்ப லோவாக ஆரம்பிச்சுரும். 3வது விஷயம், யூஸ் டெட் டைம். நம்ம டைம் இல்லன்னு நெனச்சிட்டு இருக்கோம். ஆனா டெட் டைம் நம்ம கிட்ட நெறையவே இருக்கு. இப்போ ஒரு பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஹாஸ்பிட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். லஞ்ச் பிரேக்ல இருக்கோம். இந்த டைம் எல்லாம் நம்ம யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்ப நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்கன்னு வச்சுப்போமே. அப்போ வந்து நீங்க எக்ஸாம் பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க பசங்கள பார்த்துக்கணும், வீட்டு வேலைகள செய்யணும். ஆனா படிக்கிறதுக்கு டைம் இல்லன்னு நெனைக்கும்போது, நீங்க ஃப்ரீயா இருக்கும்போதோ, இல்ல YouTubeல நீங்க சர்ச் பண்ணும்போதே, உங்களுக்கான லேர்னிங் வீடியோஸ் நெறைய இருக்கும். அந்த லேர்னிங் வீடியோஸ் எல்லாம் கேட்டுட்டே நீங்க சமைக்கலாம். இல்ல நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறத திரும்ப திரும்ப கேட்கும்போது, நீங்க வந்து அத ரிவைஸ் பண்ண மாரியும் இருக்கும். நீங்க அந்த டைம யூஸ் பண்ண மாரியும் இருக்கும். ஸோ டைம் இல்லங்கிறது சாத்தியம் இல்ல. நீங்க ரீல்ஸ் பார்க்குற டைம்ல ஒரு பாட்காஸ்ட் கேட்கலாம். ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பிராக்டிஸ் பண்ணலாம். கெரியர் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்கலாம். இல்லன்னா நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அது சம்பந்தமான விஷயங்களான வீடியோஸே பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 30 நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பார்த்தீங்கனாலும், ஒரு மாசத்துக்கு 15 மணி நேரம். ஸோ இந்த டைம்ங்கிறது ஒரு கோர்ஸே கம்ப்ளீட் பண்ண முடியிற அளவுக்கான டைம் நம்ம கையில இருக்கு. 4வது விஷயம், ரீப்ளேஸ் டோன்ட் ஜஸ்ட் ஸ்டாப் யுவர் பேட் ஹேபிட்ஸ். இப்ப ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நெனைக்கிறோம். ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாதுன்னு நெனைக்கிறோம். இப்படி ஸ்டாப் பண்றது மட்டுமே வொர்க் ஆகாது. அதுக்கு பதிலா நம்ம ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் ஸ்க்ரோலிங் நெறைய பண்றீங்க அப்படின்னா, அந்த டைம்ல நீங்க வந்து ரீடிங் பண்ணணும். டீ, பிஸ்கட் இல்லன்னா அந்த மாரி ஜங்க் ஃபுட் சாப்பிடுற டைம்ல, நீங்க வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட ஆரம்பிக்கணும். நைட் YouTube பார்க்குற டைம்ல சீக்கிரமா படுக்க ஆரம்பிக்கணும். காசிப் பேசுற டைம்ல நம்ம வாக்கிங்க்கு யூஸ் பண்ணணும். இப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது தான் நம்ம பிரெயின் வந்து அதுக்கு ஏத்த மாரி அடாப்ட் ஆகி, நம்ம விடணும்னு நெனைக்கிற ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் ஈஸியா விட ஆரம்பிச்சுரும். 5வது விஷயம், ட்ராக் சம்திங் விசிபிள். குரோத் தெரியலனா மோட்டிவேஷன்ங்கிறது நமக்கு கண்டிப்பா குறையும். அதனால ட்ராக் பண்ண ஆரம்பிங்க. இப்ப எக்ஸெல் கத்துட்டு இருக்கீங்கன்னா, டெய்லிக்கு என்ன படிக்கிறீங்க? நேத்த விட இன்னைக்கு என்ன புதுசா கத்துருக்கீங்க? அத நோட் பண்ண ஆரம்பிங்க. இல்ல வெயிட் லூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டே எடுக்க போற ஃபோட்டோவ எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நீங்க கிராஜுவலா ஒவ்வொரு வீக்கும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே வாங்க அதே ஆங்கிள்ல. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். இதுலருந்து எவ்ளோ நம்ம குறைச்சிருக்கோம். அந்த விசிபிள் சேஞ்ச் உங்க கண்ணுக்கு உங்களுக்கே தெரியும். இப்ப மணி சேவ் பண்றீங்கன்னா, எவ்ளோ சேவ் பண்ணியிருக்கீங்க அத ட்ராக் பண்ணுங்க. ஒரு கேலண்டர் எடுத்துக்கோங்க. அதுல இல்லன்னா டிக் போட்டுட்டே வாங்க. அத போடும்போது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபாக்ஷன் வரும். இந்த விசிபிள் ப்ராக்ரஸ பார்க்கும்போதே நமக்கு ஒரு கன்சிஸ்டன்சிங்கிறது தானாவே வர ஆரம்பிச்சுரும். 6வது விஷயம், ஸ்டாப் டெல்லிங் எவ்ரிஒன் யுவர் பிளான்ஸ். நம்ம எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணாலும் முதல்ல அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறோம். இப்போ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம்னா, உடனே அடுத்தவங்க கிட்ட சொல்லப் போறோம். வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு மத்தவங்க கிட்ட சொல்லிடுறோம்.
ஆனா என்ன பண்ணுவோம் நம்ம? 2 நாள் நம்ம எடுக்கிற விஷயத்த அப்படியே ஸ்டாப் பண்ணிருவோம். ஏன் தெரியுமா? இந்த மாரி நம்ம சொல்லும்போது நம்ம பிரெயினுக்கு ஒரு ஃபேக் சாட்டிஸ்ஃபாக்ஷன் கிடைச்சிரும். ஸோ அது வந்து என்ன நம்ப ஆரம்பிச்சுரும்னா, நம்ம பண்ணிட்டோம், ஏற்கனவே அத அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு தாட்டுக்கு அது வந்துரும். அதனால அத நிறுத்த ஆரம்பிச்சுரும். அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு செய்யுங்க. அதுக்கப்புறம் மத்தவங்க கிட்ட அனௌன்ஸ் பண்ணுங்க. அந்த ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம். ஒரு 30 நாள் படிக்கிறோம். அதுக்கப்புறமா நீங்க படிக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. வெயிட் லாஸ் பண்றோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு 30 நாள் ஜிம்முக்கு போங்க. அதுக்கப்புறமா நீங்க அனௌன்ஸ் பண்ணுங்க. 7வது விஷயம் இம்ப்ரூவ் யுவர் சர்க்கிள். சரவுண்டிங்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப நம்மள சுத்தி இருக்க மனுஷங்க தான் நம்மளோட குரோத்தையுமே டிசைட் பண்ணுவாங்க. இப்ப காசிப் பேசுறவங்க, அடுத்தவங்கள பத்தி கம்ப்ளைண்ட் பண்றவங்க, இல்ல டைம வேஸ்ட் பண்றவங்கள சுத்தி இருக்கோம்னா, நம்மளும் அதே பேட்டர்ன தான் ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கு பதிலா ஒரு நல்ல ஃப்ரெண்ட் எப்படி டெய்லியும் கத்துக்கிறாங்களோ, இல்ல ஜிம் போறாங்களோ, அவங்களோட பேச ஆரம்பிங்க. அவங்களோட மைண்ட் செட் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்குள்ளேயும் வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்களும் குரோத்த பத்தி திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ ஃபாலோ த பீப்பிள் ஹூ டீச் யூ அண்ட் அவாய்ட் த பீப்பிள் ஹூ ட்ரெயின் யூ. 8வது விஷயம், ஷோ அப் ஈவன் வென் நத்திங் இஸ் ஹேப்பனிங். இதான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கல, இல்ல யாருமே நம்மள பாராட்டல, நம்மளுக்கு எதுவுமே விசிபிளான சேஞ்ச் தெரியலன்னா, நம்ம உடனே குவிட் பண்ணிருவோம். எக்ஸாம்பிள் நீங்க ஒரு எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு 10 மார்க் டெஸ்ட் எடுத்துட்டீங்க. 10 மார்க் டெஸ்ட்லயுமே நீங்க ரொம்ப கம்மியான மார்க், சிங்கிள் டிஜிட் மார்க் தான் எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போமே. அப்போ உடனே என்ன பண்ணுவீங்க? நம்மளுக்கு இந்த எக்ஸாம்ங்கிறது வராது. நம்ம அடுத்த விஷயத்துக்கு போகலாம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுரும். ஆனா அதுதான் இங்க தப்பு. இங்க சில பேருக்கு வந்து ஒரு டைம் படிச்சா ஈஸியா ஞாபகம் இருக்கும். சில பேருக்கு அதே விஷயத்த ஒரு 10 டைம் படிச்சா அதே ஞாபகம் வந்துரும். அந்த விஷயத்த அப்ப நம்ம திரும்பி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்கு வரணுமே தவிர, நம்ம வந்து அதுக்கு ஃபிட் ஆனவங்க இல்ல அப்படிங்கிற எண்ணம் மட்டுமே வரக்கூடாது. ஒரு விஷயத்த அவங்க இப்போ ஒரு டைம் பண்ணும்போது, நம்ம 10 விஷயம் பண்ண தயாரா இருந்தோம்னா, நமக்கும் அந்த வெற்றிங்கிறது ஈஸியா கிடைக்கும். ஸோ அத பிலீவ் பண்ண ஆரம்பிங்க. குவிட் பண்ணாதீங்க எந்த விஷயத்தையும். ஒரு ஜாப் சர்ச் பண்றீங்கன்னா, ஒரு 100 அப்ளிகேஷன் போட்ட உடனே எந்த ஒரு ரிப்ளையுமோ, இல்ல ரெஸ்பான்ஸோ அந்த சைட்ல இருந்து வரலன்னா, உடனே ஜாப் தேடுறதே விட்டுர்றோம். அது மாரி நம்ம யோசிக்க கூடாது. நம்ம டெய்லிக்கும் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம கண்டிப்பா அந்த கன்சிஸ்டன்சியோட அப்ளை பண்ணும்போது, நமக்கான வேலைங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். யாருமே கவனிக்கலங்கிறதுக்காக நம்மளோட எஃபோர்ட்ஸ்ங்கிறது எப்பயுமே வேஸ்ட் ஆகாது. நீங்க சைலன்ட்டா பில்ட் பண்ற இந்த சின்ன சின்ன விஷயம் தான் உங்களோட சக்சஸ்க்கு வழிவகுக்கும். அதனால நம்ம எடுத்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு அப்ளாஸ், எந்த ஒரு அப்ரிசியேஷன் எதையுமே எதிர்பார்க்காம நம்மளோட வேலைய நம்ம செஞ்சுகிட்டே இருக்கும்போது, அதுக்கான ப்ராக்ரஸ்ங்கிறது ஆகும். அது கண்டிப்பா நம்மளோட சக்சஸ்ல கொண்டு போய் லீட் பண்ணும்.